ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்டெட் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டாவோ யூஎஸ்டிடி பார்த்து ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் தான் தர போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டாவோ யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு புல்லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரியா, டாவோ யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு புல்லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ டாவோ வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஒரு வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இப்போ பம்ப் ஆகிட்டு இருக்குது. சரியா, இப்போ நாங்கள் மந்த்லியில் பார்த்தோம்னு சொன்னாலும் மந்த்லியும் வந்து எங்களுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்குது. பாருங்கள், மந்த்லி எங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங். சரியா, இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்ட்டு சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக இருக்கும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருந்து ரிவர்ஸ் ஆகிறது தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். சரியா, அதே மாதிரி இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னும் எங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். சரியா, டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 200% பம்ப் ஆகிருந்துச்சு. வெயிட் பண்ண காட்டுறேன். ஏப்ரல் 7th இருந்து இப்போ வரைக்கும் ஏப்ரல் 7th இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து 203% மாதிரி பம்ப் ஒன்று வந்துருக்குது. சரியா, இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த டாவோ யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு பாருங்கள் ஒரு சைட்வேஸ் ஒன்று மூவ் ஆகி கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா விளங்கும் சைட்வேஸ் ஒன்று மூவ் ஆகி கொண்டு இருக்குது. நான் உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். ஓகே, டே சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சைட்வேஸில் தான் எங்களுக்கு மூவ் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த டாவோ யூஎஸ்டிடி வந்து இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும். சரியா, மேலே போகணும். எதுக்காகன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். சரி, அதுக்கு பிறகு வரணும் மேனிப்புலேஷன், அதுக்கு பிறகு வரணும் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் வரணும். சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்தது எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம் அடுத்தது வாரது வந்து இங்கே இருக்கிற இந்த ஓட பிளாக் வரைக்கும் வரும். வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம். சரியா, அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும்னு சொன்னால் மேலே வந்து ஆல்ரெடி லிக்விடிட்டியை கிராப் பண்ணிருச்சு. லிக்விடிட்டியை கிராப் பண்ணினாலும் இப்போ வந்து மார்க்கெட் எங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்போ மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து 52 வச்சு நாங்கள் பார்ப்போம். 52 கோல்டன் ரேஷியோவுக்கு வரைக்கும் மார்க்கெட் போகணும். 52 கோல்டன் ரேஷியோக்கு வரைக்கும் இங்கேருந்து மார்க்கெட் இந்த 52 கோல்டன் ரேஷியோ வரைக்கும் போயிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து எங்களுக்கு இந்த நான் மார்க் பண்ண ஓட பிளாக் கொண்டு இந்த வெயிட் பண்ணுங்கள், இந்த ஓட பிளாக் வந்து மிடிகேட் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்தே மார்க்கெட் மேலே பம்ப் ஆகணும். சரியா, இங்கிருந்து பம்ப் ஆகுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அடுத்த எங்கள் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னால் இந்த நெக்லைன் வந்து எங்களோட அடுத்த டார்கெட் வந்து $650 $700 வரைக்கும் எங்களோட அடுத்த டார்கெட் இருக்கும். அந்த $700 இந்த நெக்லைனை வந்து எங்களுக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ, சரியா, நெக்லைன் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து எங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிடும். லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் வரும். அப்போ இந்த ரீடெஸ்ட்டை வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிடும். சரியா, ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இங்கேருந்து எங்களோட அடுத்த டார்கெட் எங்கே வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த ஆல் டைம் ஹை. சரியா,
இப்போ இந்த ஓல் டைம் ஹையை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களோட அடுத்த டார்கெட் எங்கே இருக்குன்னு சொன்னால் $1,500 இருந்து $2,000 வரைக்கும் இருக்கும்.